வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. இந்தியால இன்னும் நிறைய பேர் ஸ்மார்ட் போன்ஸே யூஸ் பண்றது இல்ல. எஸ், நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட 90 கோடி பேர். பா, பெரிய நம்பர். ஜியோ அவங்களோட சீப் இன்டர்நெட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செக்மெண்ட்டை டேப் பண்ண பார்த்தாங்க அவங்களோட ஜியோ போன்ஸ் மூலமா. எஸ், அந்த சோ கால்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர் போன்ஸ் சக்சஸ் ஆச்சான்றதெல்லாம் தெரியாது, அது வேற கதை. ஏன்னா ஜியோ போன்ஸ்ல நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. எப்பவுமே ஒரு ஃபீச்சர் போனால ஒரு ஸ்மார்ட் போனோட எக்ஸ்பீரியன்ஸை தர முடியாது. ஆனா ஷாமி அந்த செக்மெண்ட்டை டேப் பண்ணலாம்னு பாக்குறாங்க அவங்களோட லேட்டஸ்ட் ஆஃபரிங் மூலமா. இதோ Redmi Go, ஒரு சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி Android Go பவர்ட் ஸ்மார்ட் போன். இதோட விலை 4500 ரூபாய். ஆல்ரெடி பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய பிராண்டை ஷாமி வச்சு செஞ்சாங்க. நல்ல ஓஹோன்னு இருந்த நிறைய பிராண்டை போன்னு துரத்திட்டாங்க. இப்போ ஃபீச்சர் போன் மார்க்கெட்டையும் புரட்டி போடலான்னு பிளான் பண்ணிருக்காங்களோ என்னவோ, பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு டிவைஸ் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுது, நான் இந்த Redmi Go பத்தி என்ன நினைக்கிறேன்றதை பார்ப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணா முதல்ல இருக்கிறது ஃபோன், அப்புறம் ஒரு சிம் எஜெக்ட் பின், மேனுவல், நார்மல் 5 வோல்ட் 1 amp பவர் அடாப்டர், அப்புறம் ஒரு மைக்ரோ USB கேபிள். அவ்வளோதான். இதோ Redmi Go. இது Black வேரியன்ட், ப்ளூ கலர்லயும் வருது. ஃபர்ஸ்ட் டிவைஸை சுத்தி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ல 5 inch HD டிஸ்பிளே, ஃப்ரண்ட் டாப்ல 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இயர்பீஸ் அண்ட் சென்சர்ஸ் இருக்கு. அப்படியே கீழே வந்தா பிசிக்கல் நேவிகேஷன் கீஸ். ஆனா பேக்லைட் இல்ல. அடடா, ரொம்ப நாள் கழிச்சு பிசிக்கல் கீஸை பார்க்கறேன். ரைட்ல பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல், லெஃப்ட்ல 2 சிம் ட்ரே. ஆமாங்க, 2 ட்ரே. ஒன்னு டெடிகேட்டட் நானோ சிம் கார்டு ட்ரே அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு நானோ சிம் கார்டு அண்ட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரே. ஸோ நீங்க 2 சிம் யூஸ் பண்ணிட்டு ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மேக்ஸ் 128 GB வரைக்கும் கலக்கிட்டாங்க. ஓல்டி சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ஜியோ சிம்மும் ஒர்க் ஆகும். பாட்டம்ல பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ USB போர்ட் சார்ஜிங்காக அண்ட் ஒரு ஸ்பீக்கர் கிரில். அப்படியே டாப்ல வந்தா 3.5 mm ஆடியோ ஸ்லாட் அண்ட் செகண்டரி மைக் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. IR பிளாஸ்டர் இல்ல, இந்த விலைக்கு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பேக்ல 8 மெகாபிக்சல் ரியர் கேமரா, ஒரு LED ஃபிளாஷோட. ஃபோன் ரொம்ப காம்பாக்டா இருக்கு. பிளாஸ்டிக் பில்ட். எவ்வளவு காம்பாக்ட்னா பா, ஃபைனலா அந்த எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷன் கம்பேரிசனுக்காக நாங்கலாம் மரண வெயிட்டிங். வெல், சைஸ் வைஸ் சாம தொலைக்கிற 3 சின்ன 5 ரூபாய் விம் பார் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷன் கம்பேரிசன். ஆல்ரைட், டீடைல்டா பேசுறதுக்கு முன்னாடி இதோ Redmi Go டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் Snapdragon 425 quad core chip clocked at 1.4 GHz, Adreno 308 GPU, 1 GB RAM and 8 GB ஸ்டோரேஜ் ஓட வருது. சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஷான், என்ன 1 GB-யா? வெல், இந்த போனோட டார்கெட் ஆடியன்ஸ் நானும் நீங்களும் இல்ல. ஐ மீன், நல்ல லுக் அண்ட் ஸ்பெக் கூட ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களுக்கு இல்ல. இது ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸ். இது ஃபீச்சர் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா மொபைலை கண்ணில் பாக்குறவங்களுக்கு இருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இது Android Go ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஓடுது. Android Go என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட ஒரு லைட் வெர்ஷன். ஸ்பெஷலா இந்த மாதிரி லோ அண்ட் ஸ்பெக் இருக்கிற என்ட்ரி லெவல் போன்ஸுக்காகவே டிசைன் செய்யப்பட்டது. டீடைல்டா பார்ப்போம். ரேமை பொறுத்த வரைக்கும் 2 GB கொடுத்துருக்கலாம்னு தோணுது. இருந்தாலும் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 1 GB-லயே இந்த டிவைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா ஆப்டிமைஸ் பண்ண Android Go-னால. இப்போ டிவைஸை பற்றின சில காமன் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றேன். டிசைன் அண்ட் பில்ட் எப்படி இருக்கு? இது பிளாஸ்டிக் பில்ட் தான், புதுசா ஃபேன்சியா எதுவும் இல்ல. இருந்தாலும் நல்ல சாலிடா கை கடக்கமா இருக்கு. செம்ம லைட் வெயிட், பாக்கெட்ல ஈஸியா ஃபிட் ஆயிடும். அடுத்து டிஸ்பிளே எப்படி இருக்கு? டிஸ்பிளே எனக்கு பிடிச்சிருக்கு. இது LCD HD டிஸ்பிளே, பிரைட் அண்ட் நல்ல கலர் ரெப்ரொடக்ஷன். டச்சும் நல்லா இருக்கு. சர்ப்ரைசிங்கா இதுல ஆட்டோ பிரைட்னஸும் இருக்கு. நைட்ல தூங்காம போனை நோண்டிட்டு இருக்காங்களே சில பேர், அவங்களுக்காகவே நைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவிஞ்ச கண்ணை கொஞ்சமாவது காப்பாத்தலான்னு. அவுட்டோர் விசிபிலிட்டியும் டீசெண்டா இருக்கு. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? இதுல கேம் விளையாட முடியுமா? நான் முதலே சொன்ன மாதிரி இது ஆண்ட்ராய்டு ஓரியோட லைட் வெர்ஷன் Android Go-ல ரன் ஆகுது. UI-யை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபீல் தான் வருது. இதுல காமனான கூகுள் ஆப்ஸோட லைட் வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. யூடியூப் Go, Gmail Go, Maps Go அந்த மாதிரி.
இது தவிர ஷாமியோட மீ ட்ராப் ஆப்பும் ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பப்போ UI கொஞ்சம் தட்டு தடுமாறினாலும் நல்லா ஒர்க் ஆகுது. நான் சில சோஷியல் மீடியா ஆப்ஸோட லைட் வெர்ஷன்ஸையும் இன்ஸ்டால் செஞ்சேன். பிளே ஸ்டோர்ல எல்லா ஆப்ஸும் இருக்கு. ஆனா நீங்க இந்த டிவைஸோட ஸ்பெக் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஆப்போட லைட் வெர்ஷன்ஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபேஸ்புக் லைட், ட்விட்டர் லைட், யூடியூப் கோ இதெல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுது. சில காமனான ஆப்ஸையும் நான் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஹாட்ஸ்டார், ஜியோ டிவி, நெட்ஃபிளிக்ஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகுது. திருப்பி ஞாபகப்படுத்துறேன், உங்களுக்கே தெரியும் இதோட ஸ்பெக்கை பற்றி. ஸோ நிறைய லோட் பண்ணாதீங்க. கேமிங் பண்ண முடியுமா? சர்ப்ரைசிங்காக பேசிக் கேம்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ளே ஆகுது. டெம்பிள் ரன், ஆஸ்ஃபால்ட் நைட்ரோ அந்த மாதிரி. ஆனால் ஹையன் கேம்ஸ் பப்ஜி அட போங்க ஜி, இது கேமிங்கான டிவைஸ் இல்லை. இருந்தாலும் டைம் பாஸுக்கு சில பேசிக் கேம்ஸ் விளையாடலாம். அடுத்து இதில் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும்னா SD கார்டை இன்டர்னல் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணலாமா? ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண கொடுத்துருக்க 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் 4.5 GB ஃப்ரீ டு யூஸ். அண்ட் எஸ், நீங்கள் SD கார்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மேக்ஸ் 128 GB. அண்ட் குட் நியூஸ், SD கார்டை இன்டர்னல் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஸ் மூவ் பண்ண இல்லை இன்ஸ்டால் பண்ண. அடுத்த கேள்வி, இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் நல்லா சூட் ஆகும்? இந்த ஃபோன் ஃபீச்சர் ஃபோன்லேருந்து ஸ்விட்ச் பண்ணுறவங்க, ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய செலவு செய்ய முடியாதவங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கும் சூட் ஆகும். ஆனால் ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது வேணா ஒரு செகண்டரி டிவைஸாக யூஸ் ஆகும். அடுத்தது கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? கால் குவாலிட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜியோ, ஏர்டெல் ரெண்டுலையும் டெஸ்ட் பண்ணேன். சரி, இந்த ஃபோனில் வேற என்னெல்லாம் காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு? வெல், FM ரேடியோ இருக்கு. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ப்ளூடூத் சப்போர்ட், ஸோ நீங்கள் உங்கள் வயர்லெஸ் ஹெட்செட்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட், வாவ், ஜியோ யூசர்ஸ் அப்புறம் 20 லோக்கல் இந்தியன் லாங்குவேஜஸ் சப்போர்ட் இருக்கு. 4G LTE சப்போர்ட், கூகுள் அசிஸ்டன்ட், OTG அடாப்டர் யூஸ் பண்ணி பென்ட்ரைவ் கூட கனெக்ட் பண்ணலாம். அப்புறம் UIல ஃபாண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் செய்யலாம் பெட்டர் விசிபிலிட்டிக்காக. டபுள் டேப் டு வேக் அண்ட் ஐகான் சைஸை கூட அட்ஜஸ்ட் செய்யலாம். இது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா. சரி, நோட் பண்ண வேண்டிய விஷயம், இதில் வயர்லெஸ் டிஸ்பிளே அண்ட் டியூல் ஆப் சப்போர்ட் இல்லை. வேற ஏதாவது ஃபீச்சர் இருக்கான்னு தெரியணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்து இதில் எல்லா சென்சர்ஸும் இருக்கா? இல்லை, எல்லா சென்சர்ஸும் இல்லை. ஆக்சலரோமீட்டர், லைட், ப்ராக்சிமிட்டி சென்சர் இதெல்லாம் இருக்கு. ஜைரோ அண்ட் மேக்னெட்டிக் சென்சர் இல்லை. ஓகே, ரியர் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்கு? இந்த ஃபோன் 8 மெகா பிக்சல் ரியர் கேமரா அண்ட் 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட வருது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஃபோக்கஸிங் தான் ரொம்ப ஸ்லோ. ஃபோட்டோஸ் பிரைட் லைட்ல ஓகே, லோ லைட்ல டீடைல்ஸ் இல்ல, ஓவர் நாய்ஸ். பட் அகைன் இது ஒரு பேசிக் கேமரா. கேஷுவல் போட்டோஸ்க்கு ஓகே. இதுல நீங்க வீடியோ ரெக்கார்டிங் 1080p 30 fps வரைக்கும் எடுக்கலாம். EAS எல்லாம் கிடையாது. ஆப்ல ஒரு ப்ரோ மோட் இருக்கு, HDR, பியூட்டி மோட் அண்ட் சில ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதோ சில சாம்பிள் ஷாட்ஸ் பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Been recorded using the front-facing camera of the Redmi Go, and the audio is also through that. சரி, இப்போ பேட்டரி எப்படி இருக்கு? இதில் வர 3000 mAh பேட்டரி நார்மல் யூஸில் 1 to 1.5 நாள் வரைக்கும் பேக்கப் வரும். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 0 to 100% 3 hour 10 நிமிஷம் ஆகுது. பாக்ஸில் இருக்கிற 5V 1A அடாப்டர் அண்ட் கேபிள் யூஸ் பண்ணி. அடுத்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? வெல், சிங்கிள் ஸ்பீக்கர் வழியாக வர ஆடியோ டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 3.5mm ஸ்லாட்டில் கேட்குற ஆடியோ சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஹெட்செட்டை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க, மியூசிக் என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரைட், சுருக்கமாக சொல்லணும்னா நல்ல பில்டு, நல்ல டிஸ்பிளே, டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், ஓகே கேமரா, நல்ல பேட்டரி, எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ், டியூல் சிம், FM ரேடியோ, 20 லோக்கல் லாங்குவேஜ் சப்போர்ட், கூகுள் அசிஸ்டன்ட், இதுக்கும் மேலே அஃபோர்டபுளான ப்ரைசிங். இதெல்லாம் தான் இந்த ஃபோனை பட்ஜெட் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸுக்கு நடுவில் தனி காட்டு ராஜாவா காட்டுது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் பேசிக் ஃபீச்சர் ஃபோன் யூசர், இல்லைனா ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் யூசர், இல்லைனா சீனியர் சிட்டிசன் ஆர் செகண்டரி ஃபோன் யூசர், இவங்களில் யாராவதுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.
இதோட பிரைசிங்கை வச்சு இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இதை வாங்குவீங்களா? யாருக்காக வாங்குவீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கேட்க ஆவலா காத்திருக்கேன். சோ இந்த வீடியோல நீங்க ரெட்மி கோ பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய தெரிக்க விடுற வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். அதுவரை